ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா ஈஸியான முறையில். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்ரு கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம தயிர் வெங்காயம் ஊற வச்சிட்டோம், அது தனியாக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml தயிர் பாக்கெட் ஒன்று வச்சுருக்கேன். இப்படி பிடிச்சா ஒரு பொடி கொத்தமல்லி, ஒரு பொடி புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 450 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 450 கிராம். இதில் ஒரு 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய். இங்கே அரிசி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.25 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி. இது கறி ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். மட்டன் 1 கிலோ. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ குக்கர் கொஞ்சம் சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல, 1/4 லிட்டர் இருக்கும், அதை ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காயணுமா? நெய்யும் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துருவோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் கறி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளந்து வச்சிருக்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும், அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தம் அடங்கினோட்டி நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல அந்த அரிசி பாருங்களேன், நீட்டமாக நிற்கிது. இது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, தண்ணியும் அரிசியும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.